This is 10th Science, lesson number 12, Plants Anatomy and Plants Physiology. In this lesson, we will learn about differentiate the following. First one, monocot root and dicot root. What is mean by monocot root and dicot root? Monocot root means உருவித்தலை தாவர வேர் அப்படின்னு சொல்லுவோம். டைகாட் ரூட் மீன்ஸ் இருபத்திலை தாவர ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் மோனோகாட் ரூட் அண்டு டைகாட் ரூட்ஸ். திஸ் இஸ் மீன்ஸ் திசுக்கள், மோனோகாட் மீன் ஒருவித்திலை தாவர ரூட், டைகாட் மீன்ஸ் இருபத்திலை தாவர ரூட். திஸ் இஸ் நம்பர் ஆஃப் சைலம். நம்பர் ஆஃப் சைலம் மீன்ஸ் எத்தனை சைலங்கள் இருக்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. மோனோகாட் வந்து பாலியாக் மீன்ஸ் பலமுனை சைலங்கள் உள்ளது. டைகாட் மீன்ஸ் டெட்ராக் மீன்ஸ் நான்முனை சைலம் உள்ளது. நெக்ஸ்ட் ஒன் கேம்பியம். கேம்பியம் வந்து மோனோகாட்டில் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கிறது, இல்லை அப்படின்னு அர்த்தம். கேம்பியம் அப்படின்றது வந்து மோனோகாட்டில் இல்லை, டைகாட்டில் வந்து ப்ரெசன்ட். டியூரிங் செகண்டரி க்ரோத் ஒன்லி, இரண்டாம் நிலை வளர்ச்சியின் போது தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கேம்பியம் வந்து டைகாட் ரூட்டில், அதாவது இருபத்திலை தாவர வேரில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்டரி க்ரோத் அப்படின்றது வந்து மோனோகாட்டில் வந்து ஒருவித்திலை தாவரத்தில் வந்து இல்லை, பட் வந்து இருபத்திலை தாவர வேரில் வந்து செகண்டரி க்ரோத் அப்படின்றது வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வித்து மோனோகாட் ரூட்டில் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது, டைகாட் ரூட்டில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. கன்ஜெக்டிவ் டிசீஸ் வந்து மோனோகாட்டில் வந்து மேடப் ஆஃப் ஸ்க்ளீரன் கைமாவில் தான் இணைப்பு திசுக்கள் அப்படின்ற ஒன்று வந்து மோனோகாட்டில் ஒருவித்திலை தாவர வேரில் இருக்கிறது. டைகாட் ரூட்டில் வந்து மேடப் ஆஃப் வந்து பேரன்கைமாவில் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கன்ஜெக்டிவ் டிசீஸ் வந்து இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் எனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காற்றுள்ள சுவாசம் சொல்லுவோம். எனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா காற்றற்ற சுவாசம் சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. காற்றுள்ள சுவாசம் அப்படின்றது வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இஸ் எ டைப் ஆஃப் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் தட் டேக் பிளேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்றது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா செல் சுவாசத்திற்கு வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் உதவியோட ஒரு சுவாசம் நடந்துச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். எனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா காற்றில்லா சுவாசம் சொல்லுவாங்க. இவ்வகை சுவாசம் ஆக்சிஜன் இல்லாத சூழலில் நடைபெறும். ஓகே, எனரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக் பிளேஸ் வித்தவுட் ஆக்சிஜன், அதை தான் எனரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து இந்த ஆர்கானிக் ஃபுட் இஸ் கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ்டு வித் ஆக்சிஜன் இன்டு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் அண்ட் எனர்ஜி இட் அக்கியர் மோஸ்ட் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இந்த ஆர்கானிக் ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டைஜஷன் ஆயிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. டைஜஷன் ஆகி அது ஆக்சிஜன்லேருந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் எனர்ஜியாகவும் கொடுக்குது. இட் அக்கியர் மோஸ்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எத்தனால் இன் பிளான்ட்ஸில் வந்து எத்தனாலாக மாறுது குளுக்கோஸ் வந்து. ஆர் லாக்டிக் இன்டு சம் பாக்டீரியா. லாக்டிக் ஆசிட் வந்து என்னவாக மாறுது, குளுக்கோஸ் வந்து லாக்டிக் ஆசிடாக மாறுது எதில் அப்படின்னு பார்த்தோன்னா சம் பாக்டீரியாலாம் மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6H12O6 அப்படின்றது வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜனோட சேர்ந்து யூஸ் வந்து 6CO2 அப்படின்றது வந்து கார்பன் டை ஆக்சைடு, 6H2ன்றது வந்து ஆக்சிஜன், ATP அப்படின்றது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அடினோசின் ட்ரை பாஸ்பேட் அப்படின்றது தான் ATP அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஒன் ஆஃப் த ஆற்றல் எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எனரோபிக் ரெஸ்பிரேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜன் இல்லை அதனால இந்த இடத்துல ஆக்சிஜன் கொடுக்கல. குளுக்கோஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடாக ப்ரோக் டவுன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்னவா ப்ரோக் டவுன் ஆகுது, எத்தனாலாக ப்ரோக் டவுன் ஆகுது, எனர்ஜியான ATPயாக ப்ரோக் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல்.